உங்களோட வீட்டில் இப்போ நார்மலாக வந்து சாமி கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணிட்டு வீட்டுக்கு லைம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி லெமன் கொடுப்பாங்க. அந்த லைம் லெமன் சில பேர் என்ன பண்ணுவோம், நேராக எடுத்து சாமி அறையில் வச்சிருவோம். அப்படியே அப்படியே வச்சிருவோம். அது மாத கணக்கு வருஷ கணக்காக இருக்கும், எத்தனையோ வருஷமாக இருக்கும். ஆனால் அந்த லைம் இல்லை லெமன் பார்த்தீங்கன்னா குர்ராசா ஆவி கண்ணங்கரைன்னு இருக்கும், இல்லை சாக்லேட்டாக இருக்கும். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கா? வீட்டில் ஃபுல்லாக அவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு தான் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. நன்றி, வணக்கம், நமச்சிவாய். நான் சத்யசீலன். நார்மலாக வீட்டில் இந்த ப்ரேயர் அறையில், ப்ரேயர் சாமி கும்புற அறையில் தயவு செய்து இந்த லைம் எலுமிச்சம்னு சொல்லுவோம். இந்த எலுமிச்சம் அப்படியே கருகி போய் கண்ணங்கரைன்னு இருக்கும், சாக்லேட்டாக இருக்கும். அது வீட்டு முன்னுக்கும் சில பேர் தொங்க வச்சுருப்பாங்க, சைட்டில் வச்சுருப்பாங்க, இல்லை சாமி அறையில் வச்சுருப்பாங்க. தயவு செய்து அதெல்லாம் கிளியர் பண்ணுங்க. அதில் ஒன்றுமே இல்லை, அதில் ஃபுல்லாக நெகட்டிவ் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பொருளை உங்கள் சாமி அறையில் வச்சு நீங்கள் எவ்வளோ கும்பிட்டாலும் அங்கே ஒன்றும் நடக்காது. அங்கே சாமியே இருக்காதுன்னு சொல்கிறேன். அப்போ என்ன அந்த எலுமிச்சக்கல் இருக்க போகுது? என்ன எலுமிச்சக்கல் தான் கருகி போய் கன்றாவியாக இருக்கு. அதெல்லாம் வைக்காதீங்க. அது முடிஞ்சால் கிளியர் பண்ணிடுங்க. அது கிளியர் பண்ணும்போது தயவு செய்து உங்கள் கையில் எப்படியே சும்மா எடுக்காதீங்க, சரியா? அங்கே தான் இருக்குன்னு எல்லாம் நெகட்டிவாக இருக்குன்னா உங்கள் கையில் எடுத்து நீங்கள் சேர்த்துக்காதீங்க, ஓகேயா? ஏன்னா நார்மலாக வந்து சோத்து கையில் தான் எடுக்கணும். சில பேர் பீச்சை கையில் எடுப்பாங்க, ரிசீவிங் கையில். ஏற்கனவே அங்கே ஃபுல்லாகவே பேட் திங்ஸ் இருக்குது. அது அப்படியே நீங்கள் உங்கள் பீச்சை கையில் எடுத்தீங்க, அப்படியே ரிசீவ் பண்ணுறீங்க. வருஷ கணக்கோட போனஸ் தான் உங்களுக்கு வாழ்க்கையில். ஸோ தயவு செய்து இப்போ நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு இல்லை ப்ரேயர்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எமிச்சுக்கா இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா ஒரு 2 நாள் ப்ரேயர்ஸில் வச்சுட்டு அப்புறம் கிளியர் பண்ணி நார்மல் தான் கிளியர் பண்ணி டிஸ்போஸ் பண்ணுங்கள். இப்போ நார்மலாக ஃப்ரூட்ஸ் எப்படி டிஸ்போஸ் பண்ணுவீங்க, சாப்பிடுவீங்களோ ஜூஸ் பண்ணீங்களோ டிஸ்போஸ் பண்ணி விட்டுருங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். அதை சேர்த்து வச்சு அது அழுவி போய் கருகி போய் கண்ணங்கரேன்னு இருக்கும். அப்படியே அப்படியே இன்னும் கொஞ்சம் பிளாயர் வச்சா அமுத்திர மாட்டே பிச்சுக்கிட்டு உடஞ்சிட்டு வரும். அதெல்லாம் வந்து ஃபுல்லாக நெகட்டிவிட்டி. அதெல்லாம் வீட்டில் வைக்காதீங்க, சரியா? அடுத்தது, இப்போ ஒன்ஸ் நீங்கள் அது கிளியர் பண்ணிட்டீங்களா, அதுக்கு மேலே அதை ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. முடிஞ்சால் அது வந்து இந்த கருப்பு துணியில் அழகாக எடுத்து கட்டி வீசிடுங்க, கிளியர் பண்ணுங்க. நான் உங்களை இந்த ஓடுற ஆற்றுல இந்த ஓடுற அங்கே சுங்காயெல்லாம் நான் போய் வீச சொல்ல மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே அங்கே நிறையா எல்லாம் போட்டு வச்சு தான் டேமேஜாக இருக்குது. எல்லா இடமும் டிஸ்போஸ் பண்ணிடுங்க, இங்கே டிஸ்போஸ் பண்ணணுமோ, சரியா? கருப்பு கையில் கட்டி கிளியர் பண்ணி விட்ருங்க. அப்படி உங்கள் வீட்டில் வாரம் நான் எம்எல்ஏச்சுக்கா வைக்கிறேன், எம்எல்ஏச்சுக்கா அப்படியே கருகி கன்றாவியாக புழு பூத்து போகுது, நான் தண்ணியில் வைக்கிறேன் அப்படியே கீழே போயிடுது, எம்எல்ஏச்சுக்கா ஒரே நாள் வச்சு அடுத்த நாள் பார்த்தா கண்ணங்கரேன்னு ஆயிடுது, அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்க, நான் அதோட வழி என்னன்னு சொல்கிறேன், சரியா? அதை விட்டுட்டு நீங்களே சேவனை, அதாவது செய்யும் வினைன்னு சொல்லுவோம். நம்மளே போயிட்டு சும்மா இருக்கிறது நோண்டி விட்டு எடுத்து அந்த வீட்டில் வச்சு அதை கருகி உருவ வச்சுட்டு அப்போ நம்மளே தேவையில்லாத பிரச்சனைகள் தேடுவோம். அந்த மாதிரி இருந்தால் என்ன தொடர்பு கொள்ளாதீங்க. ஏன்னா நான் நல்லவங்களுக்கு மட்டும்தான் உதவி பண்ணுறவன். இந்த கெடுதல் மற்றவங்களுக்கு பண்ணி மற்றவங்க பாவ புண்ணியத்தை எடுத்து வந்தீங்கன்னா சத்தியமாக பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு உங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க கன்றாவே நானே படிச்சிருவேன். ஸோ அதனால தான் நான் ஆளுங்களுக்கு பார்த்து தான் நான் செய்வேன். நான் சும்மா வரவும் போகிறவங்களாம் அவன் பண்ண பாவத்துக்கெல்லாம் நான் கிளியர் பண்ணி விட முடியாது. அப்புறம் நான் போய் சிவங்கிட்ட என்னால் பேச முடியாது. ஏன்னா எனக்கு இருக்கிற பிரச்சனையும் ஒன்று பல பிரச்சனையும் தாண்டி எல்லாம் கிளியர் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்கள் வீட்டில் இந்த சூனிய பிரச்சனை, பிளாக் மேஜிக் பிரச்சனை, இந்த எம்எல்ஏச்சுக்கா வச்சு உங்களுக்கு நிறையா அந்த சிம்டம்ஸ் தெரியுது, வீட்டில் தூங்க முடியல, கண்ணுக்கு தேவையில்லாதெல்லாம் தெரியுது, தூங்கிட்டு இருக்க ஏஞ்சி பார்த்தா ஒன்று அப்படியே முன்னுக்கு இருந்து பட்டுன்னு காணா போகுது. ஸோ வீட்டில் யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது, காதில் வந்து சத்தம் பேசுது, காதில் வந்து கூப்பிடுது, தூங்கிட்டு இருக்க காலை வந்து சொரண்டுது, தூங்கிட்டு இருக்க முடியை பிடிச்சி இழுக்குது, தூங்கிட்டு இருக்க பார்க்குற மேலே முடி தொங்குது, தூங்கிட்டு இருக்க கரண்ட் எல்லாம் அப்படியே பிளிங் ஆகுது. இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் என்னை தொடர்பு கொள்ளணும், சரியா? அதுக்கு நான் சொல்யூஷன் கொடுப்பேன், ஓகே? ஸோ ஏன்னா என்னோட ஹெச்கியூ வந்து கப்போங் கேலில் இருக்குது. எனக்கு தெரியல எத்தனை பேர் என்ன வந்து அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியும். ஏன்னா நான் ஒரு நாளுக்கு 2 பேர் தான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன். மண்டே டு சாட்டர்டே காலையில் 11 மணி ஒரு செஷன் கொடுப்பேன், அப்புறம் 2:30 மணிக்கு ஒரு செஷன் கொடுப்பேன். ஏன்னா எனக்கும் என் சொந்த ஜாப்ஸ்லாம் இருக்கு, நான் செய்ய வேண்டியது. அப்படி நீங்கள் அவுட் ஸ்டேஷனில் இருக்கீங்கன்னா சபா, சரவா, சிங்கப்பூர், ஏன்னா உங்களுக்குலாம் கொஞ்சம் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ரிச் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த டேட்ஸ் நான் பார்ப்பேன், நல்ல நாள் தான் நான் நார்மலாக இதெல்லாம் செய்வேன். ஸோ நல்ல நாள் கெட்ட நாளாக நான் பார்த்து தான் இன்வைட் பண்ணுவேன். நான் சொல்லிடுவேன் இந்த டேட் வந்து பார்க்காதீங்க சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு நான் டெம்பரரி என்ன சொல்யூஷன் நான் கொடுக்க முடியும்னா, யார் ஒன்றும் இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் வாங்கி பாய்க்கலையோ, இதோட பெருமையை நான் சொல்ல தேவையில்லை. இதில் 18 பெனிஃபிட்ஸ் இருக்குது.
என்னோட டிக்டாக் வீடியோவில் நீங்கள் ஒரு ஆர்டிகல்ஸ் என்னோட வீடியோ தட்டி பார்த்தீங்கன்னா இதை பற்றி நான் மட்டும் பேசலை, என்னோட 19 வெண்டர்ஸ் மேலே பேசியிருக்காங்க. என்னோட கஸ்டமர்ஸ் இதை பார்த்தவங்க அவங்க டெஸ்டிமோனியல் அங்கே பேசியிருக்கு. இதை நான் பேச விரும்பலை. ஏன்னா இதை பேச நம்ம நம்மளோட பொருளை நம்ம பேச தேவையில்லை. இதில் பாய்க்கும் போது பிளாக் மேஜிக்லேருந்து எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடிடும், அதிர்ஷ்டம் பெருங்கும், நிம்மதி வரும். இது எல்லாமே இதில் கிடைக்கும். 18 பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டரில். யார் ஒன்றும் வாங்கி பாய்க்கலையோ என்னோட டிக்டாக் அக்கௌண்ட்ல என்னோட டெஸ்டிமோனியலுக்கு போங்க, அங்கே எல்லாம் இதை பற்றி பேசியிருப்பேன். கிறிஸ்டல் வாட்டரை பற்றி 2 வருஷம் மேலே கிடைக்கும். 1060 டெஸ்டிமோனியல் நான் மலேசியாவில் தாண்டி இருக்கேன். கிளீன்சிங் பண்ணுறேன், என்னோட HQவில் தான் நான் கிளீன்சிங் பண்ணுறேன். கிளீன்சிங் பண்ணுறது, இந்த கன்சல்டேஷன் பண்ணுறது எல்லாம் என்னோட ஆஃபீஸில் தான். மற்றபடி நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்தீங்கன்னா கிறிஸ்டல் வாட்டர் வாங்கிப்பாங்க, உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆஃப் பண்ணி விட்ரும். இதை வாங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே போத்தலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வீடு பூரா அப்படி ஸ்ப்ரே பண்ணுங்கள். இவ்வளோ தான். வீடு மட்டும் இல்லை, உங்கள் பாடியிலையும் நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணலாம். உடம்புல இருக்கிறது எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடும். வீட்டில் உள்ளது ஒன்றும் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் நைட்டு நிம்மதியாக தூங்கலாம். இப்போ நான் சொன்னது அந்த கண்ணு முன்னுக்கு தெரியுது, அந்த மூடி தூங்குறது, அந்த பிளிங் பண்ணுறது, அதெல்லாம் இருக்காது, சத்தியமாக இருக்காது. இது நீங்கள் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் பாய்க்கும் போது சத்தியமாக இந்த இஷ்யூவும் இருக்காது. ஏற்கனவே சில பேர் கேட்டிருந்தீங்க இந்த கிறிஸ்டல் வாட்டரில் நான் மாப் பண்ண முடியுமா ப்ளீஸ்னு. ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிறிஸ்டல் வாட்டர் ஈக்குவல் டு த காட் கிஃப்ட்னு, கடவுள் கொடுத்த ஒரு அனுகிரகம். இது கிஃப்ட் எனக்கு. மாப் பண்ணலாம், ஆனால் நீங்கள் கிறிஸ்டல் வாட்டரில் வீடை ஃபுல்லாக மாப் பண்ண போறீங்கன்னா, இல்லை உங்கள் ஆஃபீஸை ஃபுல்லாக மாப் பண்ண போறீங்கன்னா அதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. நம்பர் 1, பாய்க்கிற மாப்பு புது மாப்பாக இருக்கணும். இந்த அழுக்கு இதெல்லாம் வச்சு பாய்ச்சி கிறிஸ்டல் வாட்டரை பாய்ச்சிடாதீங்க, உங்களுக்கு அடின்னு அடிச்சிடும். கிறிஸ்டல் வாட்டரில் மாப் பண்ண போறீங்கன்னா மாதம் உங்கள் வீடை கிறிஸ்டல் வாட்டருக்குனே ஒரு மாப்பாக வாங்கி வைங்க. வீடை ஃபுல்லாக கிளீன்ஸ் பண்ண அந்த மாப்பு கிறிஸ்டல் வாட்டருக்கு மட்டும்தான் பாய்க்கிற மாதிரி இருக்கணும். ஸோ கிறிஸ்டல் வாட்டரில் நீங்கள் மாப் பண்ணும்போது உங்கள் வீடோ இல்லை ஆஃபீஸும் சரி, இந்த தண்ணியும் இதில் பாய்க்கக்கூடாது. இப்போ ஒரு பாத்தை பாய்ச்சி தான் நீங்கள் ஃபுல்லாக வீடை மாப் பண்ண போறீங்கன்னா தாராளமாக மாப் பண்ணுங்க. அதில் மாப் பண்ணிட்டு கிளீன்ஸ் பண்ணி மாப் பண்ணுங்க. ஓகேயா? ஆனால் அந்த தண்ணியை தயவு செய்து இந்த செடி இதெல்லாம் ஊற்றிடாதீங்க. செடி அப்படியே செத்து போயிடும். ஓடுற தண்ணியில் அப்படியே ஊற்றி விட்ருங்க கடைசியில், இல்லை வாஷ்ரூமில் ஊற்றி விட்ருங்க. அவ்வளோதான். அதாவது மாப் பண்ண போகிறேன்னு கேட்டவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா மாப் நம்மளா மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணா போதும். இந்த வீட்டில் ரொம்ப பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் மாப்பும் பண்ணலாம், வீடை ஃபுல்லாக ஹோல் ஸ்ப்ரே பண்ணலாம். ஓகேயா? ஒன்ஸ் இந்த பாட்டியை நீங்கள் திறந்துட்டீங்கன்னா 21 நாளில் இதோட சக்தி போயிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோ 2 வருஷமா நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் நம்ம பாய்க்கிற தாயத்தும் சரி, எதா இருந்தாலும் சரி 21 நாள் தான் கணக்கு அதோட. ஓகேயா? நான் காலபைரோட தாயத்தை பற்றி நான் பேசல, நான் மற்ற தாயத்தை பற்றி நான் பேசல. இந்த கையில் கட்டுற எந்த தாயத்தா இருந்தாலும் 21 நாள் தான் கணக்கு. ஓகேயா? ஸோ கிறிஸ்டல் வாட்டர் நீங்கள் ஒன்ஸ் திறந்துட்டீங்கன்னா அந்த பாத்தையே 21 நாள் தான் அதோட சக்தி. 21வது நாள் மேலே குறைஞ்சிரும், இருக்காது. அதனால தான் மாதம் நீங்கள் ஒரு பாத்தை வாங்கி பாய்ச்சாலே போதும், உங்கள் லைஃப்பை நீங்கள் காப்பாற்றிப்பீங்க. நம்ம லைஃப் ஸ்டைலில் தான் இருக்கு. ஓகேயா? அடுத்தது ஏதாச்சும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் இந்த கிறிஸ்டல் வாட்டர், இந்த மெடிடேஷன், இந்த வீட்டில் இந்த மாதிரி தீய சக்திகள் எப்படி விரட்டுறது, என்னென்ன நான் பண்ணணும், வாஸ்து சம்மந்தப்பட்டது, இந்த ஜாதகம் சம்மந்தப்பட்டது, இந்த லக்கி மொபைல் சம்மந்தப்பட்டது, பேர், இது எல்லாமே நீங்கள் என்னை டைரெக்டாக தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களை அசிஸ்ட் பண்ணுவேன். சரியா? என்னோட நம்பர் 1629122273, 1629122273. நான் சத்தியசீலன் நமச்சிவாய. இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமானது, இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சோடனே இங்க இந்த லைம் எல்லாம் சுருங்கி கிடக்குதோ அது கருப்பு துணியில கட்டி கிளியர் ஆஃப் பண்ணிருங்க. சரியா? தயவு செய்து ஓடுற ஆத்துலலாம் வீசாதீங்க. என்ன உங்க கைக்கு சேரப்போகுது. ஏன்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நன்றி, வணக்கம், நமச்சிவாய்.